శ్రీ సౌనకాన్వయ భయోనతం పూర్ణచంద్రం శ్రీ శ్రీనివాస గుల్లప్తధునిట్టకంతం శ్రీ వేదాంతయుక్మ వసీగణ ప్రవీణం శ్రీ దేగలీశ గురువర్యమహం ప్రపత్తే ஸ்ரீசைலேச தயாபாட்டம் தீபத்யாரிகுணானவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். தாயார் இந்த திருப்பாவையின் மூலம் நமக்கு கூற வந்த இந்த அர்த்தத்தை இந்த 10 தோழிகள் மூலம் நமக்கு கூறுகின்றார். எப்படி என்றால், திருக்கோட்டியூர் நம்பி சுவாமி ராமானுஜரை அழைத்து 18 முறை அவரை சோதித்தார். எப்படி என்றால், உமக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்கின்றதா என்று பார்த்துவிட்டு வந்து கூறும் என்று கூறினார். சுவாமி ராமானுஜரும் அதை பார்த்து எனக்கு இந்த தகுதி இருக்கின்றது என்று கூறி திருமந்திரத்தின் அர்த்தத்தை வாங்கினார். நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சுவாமி ராமானுஜருக்கு அந்த தகுதியெல்லாம் இருக்கின்றது. ஆனால் இங்கு ஏன் அவரை சோதித்தார்கள் என்றால், நமக்கு நாம் பகவானை அடைய வேண்டும் என்றால் இத்தகைய தகுதியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை ஒரு வியாஜியமாக வைத்து நமக்கு தெரிவித்தார். அதே போன்று தாயாரும் இந்த 10 தோழிகளை ஒரு வியாஜியமாக வைத்து கொண்டு இந்த திருப்பாவையின் அர்த்தத்தை கூறுகின்றார். இந்த பாசுரத்தில் 8வது தோழியை எழுப்புகின்றார். இந்த தோழி எப்படிப்பட்டவர் என்றால், கண்ணனுக்கு நிகரான கண்ணழகை படைத்தவள். கண்ணனோ அரவிந்த லோக்ஷணன், அதாவது தாமரை பூவை போன்ற கண்களை உடையவன். இந்த பெண்ணோ சோதரி கண்ணினாய் என்று கண்ணனுக்கு நிகரான கண்ணழகை படைத்தவள். இப்படிப்பட்ட பெண்ணை இந்த பாசுரத்தில் எழுப்புகின்றார்கள். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கணைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கால் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலமிளகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிந்து கலந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் தாயார் கூறுகின்றார், ராமரையும் கண்ணனையும் ஒரு சேர்த்து கூறுகின்றார். ஏனென்றால் சென்ற பாசுரத்தில் இந்த கோபியர்கள் அனைவரும் கோபமாக இருந்தனர். ஏனென்றால் நீங்கள் சென்ற பாசுரத்தில் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் என்று ராமனை கூறினீர்கள். இந்த ஆயர்பாடையோ கண்ணனுக்கே சொந்தம், நீங்கள் எப்படி ராமரை கூறினீர்கள் என்று தாயாரிடம் கேட்டனர். அதற்கு தாயாரோ, சரி, நான் உங்களுக்காக இப்பொழுது கண்ணனை பாடுகின்றேன் என்று புள்ளின்வாய் கீண்டானை என்று ஒரு கொக்கு வடிவில் வந்த அசுரனின் வாயை கிழித்து அவனை வதம் செய்தான் அல்லவா, அப்படிப்பட்ட கண்ணனை பாடுகின்றார்கள். அந்த கோபியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நான் உங்களுக்காக கண்ணனை பாடினேன் அல்லவா, இப்பொழுது நான் எனக்காக ராமரை பாடுகின்றேன். நான் யாருக்காகவும் என்னுடைய ராமரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று தாயார் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் என்று ராமரை கூறுகின்றார். இந்த ராமர் எப்படிப்பட்டவர் என்றால், பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. இங்கு தாயார் பொல்லா அரக்கன் என்று கூறுகின்றார். ஏனென்றால் அரக்கர்களிலும் நல்ல அரக்கர்கள் உண்டு. பிரகலாதன், விபீஷ்ணாழ்வார் போன்ற நல்ல அரக்கரும் உண்டு. இங்கு ராவணனை கூறுகின்றார். பொல்லா அரக்கன் என்றால் ராவணன். அப்படிப்பட்ட ராவணனை இந்த ராமர் சாகடித்தார். எப்படி என்றால், மிகுந்த கஷ்டம் படாமல் மிக எளிமையாக, அதாவது ஒரு செடியிலிருந்து நாம் ஒரு இலையை எப்படி கிள்ளுவோமோ அப்படி அந்த ராவனுடைய 10 தலையும் இந்த ராமர் கிள்ளி கலைந்தான் அல்லவா, அப்படிப்பட்ட ராமரையும் இந்த புள்ளின்வாய் கீண்டானை என்கின்ற கண்ணனையும் அவனுடைய கீர்த்திமை பாடி போய், இப்படி கண்ணனுடைய கீர்த்தியும் ராமருடைய கீர்த்தியும் நாம் பாட வேண்டும். கீர்த்தி என்றால் அவர்களுடைய புகழை நாம் பாட வேண்டும். நாம் கண்ணனுடைய புகழையும் பாட வேண்டும், ராமருடைய புகழையும் பாட வேண்டும் என்று தாயார் சாதிக்கின்றார். பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கால். இந்த ஆயர்பாடியில் இருக்கும் அனைத்து பிள்ளைகளும் பாவை நோன்பு நோட்பதற்காக இந்த பாவை நோன்பு நோட்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள். நீ மட்டும்தான் இன்னும் வரவில்லை, நாங்களோ உன்னைக்காக இங்கு வந்திருக்கின்றோம். பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கால் என்று தாயார் கூறிய பிறகு, நீங்கள் 9ஆம் பாசுரம், 10ஆம் பாசுரம், 11ஆம் பாசுரம், 12ஆம் பாசுரமான 4 பாசுரங்களில் பொழுது விடிந்ததற்கான இந்த 4 பாசுரத்திலும் பொழுது விடுதற்கான அடையாளங்களை நீங்கள் கூறவில்லை. ஆகையால் நீங்கள் அப்பொழுதும் பொய்தான் கூறினீர்கள்.
நீங்கள் இப்பொழுதும் பொய்தான் கூறுகின்றீர்கள் என்று உள்ளிருக்கும் பெண் கேட்க, அதற்கு ஆண்டாள் தாயாரோ, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, அதாவது வெள்ளி என்கின்ற சுக்கிர கிரகம் உதித்துவிட்டது, வியாழன் என்கின்ற குரு பகவான் உறங்கிவிட்டார், ஆகையால் பொழுது விடிந்து விட்டது என்று தாயார் கூறினார். அதற்கு உள்ளிருக்கும் பெண்ணோ, இப்படிப்பட்ட கிரகங்களை நான் எப்படி கண்ணால் காண்பது? நீங்கள் பொய் கூறலாமல்லவா? இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண் கூறினார். அதற்கு ஆண்டாள் தாயார் மறுபடியும் கூறுகின்றார், புல்லும் சிலம்பினகான், அதாவது இங்கிருக்கும் பறவைகளெல்லாம் எழுந்து ஒரு விதமான சப்தங்களை எழுப்புகின்றது என்று ஆண்டாள் தாயார் கூற, அதற்கு அந்த பெண் கூறுகின்றார், 6ஆம் பாசுரமான புல்லும் சிலம்பனகான் புல்லறையின் கோயில் என்கின்ற பாசுரத்திலும் நீங்கள் பறவைகளை கூறினீர்கள். 7ஆம் பாசுரமான கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் என்கின்ற பாசுரத்திலும் நீங்கள் பறவைகளை கூறினீர்கள். இப்பொழுதும் பறவைகளை கூறுகின்றீர்களே, இது தகுமா? ஒரு பறவை எப்பொழுதுதான் இத்தனை வாட்டி அது பேசுமா என்று உள்ளிருக்கும் பெண் கேட்க, அதற்கு ஆண்டாள் தாயோரும், நான் 6வது பாசுரத்தில், அதாவது புல்லும் சிலம்பனகான் புல்லறையின் கோயில் என்கின்ற பாசுரத்தில் நான் அப்பொழுதுதான் எழுந்து கொண்டிருக்கும் பறவையை நான் கூறினேன். 7ஆம் பாசுரமான கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் என்ற பாசுரத்தில் அந்த பெண் பறவையும் ஆண் பறவையும் எழுந்து பேசிக்கொண்டிருக்கும் சப்தத்தை நான் கூறினேன். இந்த பாசுரத்தில் நான் உன்னிடம், இந்த பட்சிகள் எல்லாம் இரை தேடுவதற்காக ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் அல்லவா, அப்பொழுது அவை எழுப்பும் அந்த சப்தத்தை நான் உன்னிடம் கூறுகின்றேன் என்று ஆண்டாள் தாயார் கூறுகின்றார். இதுவே பொழுது விடிந்ததற்கான அடையாளம் என்று கூற, போதரி கண்ணி நாய், நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? நீ போதரி கண்ணி, அதாவது கண்ணனுக்கு ஏற்ற கண்ணழகை படைத்தவள். இந்த கண்ணனோ அரவிந்த லோக்ஷணன், அதாவது தாமரை பூவை போன்ற அழகிய கண்களை உடையவன். நீனோ போதரி கண்ணி நாய், அதாவது தாமரை பூவினிடமிருந்து அனைத்து அழகையும் நீ கண்களில் நிறுத்து கொண்டு இருக்கின்றாய். இப்படிப்பட்ட கண்ணழகை படைத்த நீ கண்ணனை போன்ற அரவிந்த லோக்ஷனிடம் உன்னுடைய கண்ணழகை காட்டி அவனை மயக்கி எங்களுடன் சேர்த்து வைக்க வேண்டும் அல்லவா? நீ இப்படி உறங்கலாமா என்று கூறுகின்றார். குளிர குடைந்தி நீராடாதே, அதாவது இந்த கண்ணனுடைய பிரிவை தாங்காமல் நாம் நீராட வேண்டும். எப்படி என்றால், பரதாழ்வான் சுவாமி ராமருடைய பிரிவை தாங்காமல் சரைய நதியில் தினமும் நீராடுவார். அதே போன்று நாமும் நீராட வேண்டும். பள்ளி கிடத்தியோ, இப்படி இருக்க நீ இங்கு தூங்கலாமா? பாவாய் நீ நன்னாளால், இந்த பாவை நோன்புக்கான நல்ல நாள் இது. இப்படிப்பட்ட நாளை நீ வெறுக்கலாமா? தூங்கி நீ இப்படி அதை வீணாக்கலாமா என்று கூறுகின்றார். கள்ளம் தவிந்து கலந்தேலோர் எம்பாவாய். இங்கு கள்ளம் எதுவென்றால், ஒரு பாகவதர்களுக்கு கள்ளம் எதுவென்றால் பகவானை தனித்து சேவிப்பது. இப்படிப்பட்ட கள்ளத்தனத்தை நீ செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட கள்ளத்தை தவிர்த்து நீ பகவானை தனியாக சென்று சேவிக்காமல் கலந்தேலோர் எம்பாவாய், எங்களுடன் சேர்ந்து நீ பகவானை சேவிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். எங்கள் கதியே ராமானுஜமுனியே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம்.